மட்டுமே உள்ளன. வடமாகாண சபை தேர்தலுக்கான தினம் 21ஆம் தேதி. எங்கள் தேர்தல் பிரச்சார பணி முடிவதற்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ளன. அந்த நிலையில் இன்றைய இந்த பிரச்சார கூட்டம் கர்ணபுரம் கிராமத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு பெருமை மிகு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் மண்ணின் மைந்தன் நண்பர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே, 1ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற அரியரட்னம் கல்வி பணிப்பாளர் ஐயா அவர்களே, 5ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்ற குரூரராஜா ஐயா அவர்களே, 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற பசுபதி ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க அதிதிகளே, இந்த நிகழ்வில் கண்டு கழித்திருக்கின்ற மதிப்புமிக்க புத்திஜீவிகளே, தாய்மார்களே, வாக்காளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. நான் பேசுவதற்கு முன்பு ஒரு கதை ஒன்று கூற வேண்டும். ஏனென்றால் பேச்சை கேட்டு உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டு பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு அமைச்சர் என்ற ஒரு மன்னர் வேட்டையாடுவதற்கு ஆசைப்பட்டார். அவருக்கு வானிலை அவதானத்துக்கான ஒரு அமைச்சரை அழைத்தார். பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். கேட்டார், இன்று நான் வேட்டையாட செல்கின்றேன், இந்த காட்டிலே இன்று மழை பெய்யுமா என்று கேட்டார். அப்பொழுது அவன் வானத்தை பார்த்துவிட்டு 4 திசையும் பார்த்துவிட்டு சொன்னான் அந்த அமைச்சன், இல்லை மன்னரே, நீங்கள் தெளிவாக போய் வேட்டையாடி வரலாம், இந்த மழை இன்று பெய்யாது என்று கூறினார். இவர் தனது பரிபாலனங்களுடன் குதிரையிலே ஏறிக்கொண்டு வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு சென்றார். அப்பொழுது அங்கே ஒரு குடியானவன் கழுதையிலே மூட்டையை வைத்துக் கொண்டு அதில் வந்து கொண்டிருந்தான். அவனுடனே அந்த மன்னரை சொன்னார், எங்கு செல்கின்றீர்கள் என்று. மன்னர் சொன்னார், நான் வேட்டையாட செல்கின்றேன் என்று. இல்லை மன்னா, இப்பொழுது மழை பெய்யும், உடனே நீங்கள் திரும்பி போங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவருக்கு கேலியாக சிரிப்பு வந்தது. எனது அமைச்சர் கூறியிருக்கின்றார் மழை வராது என்று, ஆனால் சாதாரண ஒரு குடியானவன் மழை வரும் என்று சொல்கிறான், பரவாயில்லை நான் செல்கின்றேன் என்று சென்றான். கொஞ்ச தூரம் சென்ற பின் சரியாக மழை பெய்தது. இவருக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் ஆத்திரத்துடன் திரும்பி வந்தார். திரும்பி வந்து அந்த அமைச்சரிடம் சொன்னார், நீ உன்னை ஒரு திறமையான அமைச்சராக நான் இங்கு நியமித்திருக்கின்றேன், வானிலை அவதானத்துக்கான அமைச்சராக. ஆனால் இங்கு மழை பெய்திருக்கின்றதே, சாதாரண குடிமகனுக்கு இருக்கின்ற அறிவு கூட உனக்கு இல்லையே என்று திட்டினார். அப்பொழுது அவருக்கு ஆச்சரியம் வந்தது. இவன் எவ்வாறு கண்டுபிடித்தான் என்பது அமைச்சருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கிருந்த படைகளை அனுப்பினான் அந்த குடியானவரின் வீட்டிற்கு. அங்கவே சுற்றி வளைப்பு செய்தார்கள், ரவுண்ட் அப் பண்ணார்கள். அந்த குடியானவனை அந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த மன்னரிடம் வந்தார்கள். இவனுக்கு பயம் ஏற்பட்டது, ஏதோ மண்டையில் போட போகிறாரோ என்ற தோரணையில் வந்தார். அடிக்கப் போகின்றாரோ கண்டிக்கப் போகின்றாரோ என்று. உடனே அவரை அமைத்து வைத்து கேட்டார், நீ இன்று மழை பெய்யும் என்று எந்த நிலையை வைத்துக் கொண்டு சொன்னீர் என்று கேட்டார். அப்பொழுது இவர் சொன்னார், அந்த குடியானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த கதையில் காது சாதாரணமாக இருக்கின்ற காது கீழே தொங்குமாக இருந்தால் அது கழுதைக்குத்தான் அந்த அவதானம் தெரியும், அதை வச்சுத்தான் நான் கூறினேன் என்று சொன்னார். உடனே இவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. அமைச்சருக்கு, மன்னருக்கு, கழுதைக்கு இருக்கின்ற அறிவு கூட இந்த அமைச்சருக்கு இல்லையே என்று கூறிவிட்டு எல்லா அமைச்சர்களையும் நீக்கிவிட்டு கழுதைகளை அமைச்சராக ஆக்கினார்கள். கழுதைகளை அமைச்சராக ஆக்கிய போது அந்த ஊரிலே இருக்கின்ற பல கழுதைகளிலே தெரிவு செய்யப்பட்ட கழுதைகளை கொண்டு வைத்தார்கள். இதை பார்த்திருந்த பல கழுதைகளுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. சும்மா கிடந்த கழுதையெல்லாம் அமைச்சராக கொள், எங்களுக்கும் அந்த பதவி வர முடியாதா என்று கேட்டு கிழடுகள் கட்டைகள் எல்லாமே வந்திருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு சிரேஷ்ட அமைச்சராக கழுதைகளுக்கு வயது போன கழுதைகளை சொன்னார்கள், மற்றவர்களை எல்லா அமைச்சர்களாக அமைத்தார்கள். அந்த நாடு கழுதை ஆட்சி புரிந்தது. இதை நான் ஏன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இவரை உங்கள் முன் வைத்துக் கொண்டு இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி வருகின்றேன். இப்பொழுது இந்த மாகாண சபை என்பது எனக்கு முன்பு பேசிய கவிஞர் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த போது கொண்டு வரப்பட்டது.
இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வருவதற்கு காரணம் எமது இளைஞர்களின் தமிழீழ விடுதலை புலிகளின் உக்கிரமான போராட்டத்தை தாங்க முடியாமல் இருந்த இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் போய் சொல்லி அந்த தீர்வை கொண்டு வந்தது. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட போது உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்தோம். நான் அல்ல, எனக்கு முன்னே இருந்த பல தலைவர்கள் அவர்கள் இதை நிராகரித்திருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கமும் இதை முற்றாக நிராகரித்திருந்தார்கள். ஏனென்றால் இதில் அதிகாரம் இல்லை, ஒரு வெற்றி பானையாக இருந்தது. இதன் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் தர முடியாது என்று நாங்கள் அதனை நிராகரித்திருந்தோம். ஆனால் வடகிழக்கு இணைந்த முதலமைச்சராக வரதராஜ பெருமாள் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினார்கள். அந்த வரதராஜ பெருமாளும் கூட ஆட்சி செய்துவிட்டு 90ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு தேர்தல் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இருக்கின்ற பலருக்கு 2 வருடங்களால் இதிலே ஒரு ஆட்சி அதிகாரங்கள் இல்லை என்று தமிழீழ பிரகடனத்தை மேற்கொண்டு விட்டு அவரும் இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டார். அவ்வாறு இருந்த அந்த மாகாண சபையானது தொடர்ச்சியாக இருந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பிரமதாஸ் அவர்கள், சந்திரிகா அவர்கள், ஜி.ஆர். ஏவத்தன் அவர்கள் தொடர்ச்சியாக 18 வருடங்களாக அந்த இணைக்கப்பட்ட மாகாண சபையை தொடர்ச்சியாக வைத்திருந்தார்கள். இந்த இணைக்கப்பட்ட மாகாண சபைகளுக்கு ஊடாக இலங்கை அரசாங்கத்திலே ஒதுக்கப்படுகின்ற வருடாவரம் ஒதுக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தினூடாக வடகிழக்கு மாகாணம் என்கின்ற பெயர் வைத்துதான் நிதியும் ஒதுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் ஆட்சியை ஏற்றவுடனே அவருடன் இருக்கின்ற அமைச்சர் முதல் ஜேவிபி இருந்தார் தலைவராக விமல் வீரவன்சன். நான் சொன்ன அந்த அமைச்சரில் ஒன்று. அவர் இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று வழக்கு போட்டது நிமித்தமாக இந்த மாகாண சபை 2ஆக துண்டாடப்பட்டது. இந்த துண்டாடப்பட்ட போது முதலாக 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபையில் ஒரு தேர்தல் இடம்பெற்றது. அந்த கிழக்கு மாகாண சபையில் தேர்தல் இடம்பெறுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினராகிய நாங்கள் 22 பேர் அங்கிருந்தோம். இந்த 2008ஆம் ஆண்டு என்பது தமிழர் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கரிநாளாக இருந்து கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலையிலே மாவிலை ஆறிலே தொடங்கப்பட்ட போர் விரிவடைந்து படிப்படியாக கிழக்கு மாகாணத்துக்கு சென்று மன்னாருக்கு சென்று கிளிநொச்சிக்கு செல்லுகின்ற அந்த நேரத்தில் தான் கிழக்கு மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றது. இதெல்லாம் வரலாறு, நான் அறிந்திருப்பீர்கள். இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பிலே கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை அங்கிருந்தது. அங்கு செல்கின்ற தமிழ் தேசியவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், வெள்ளைவேலில் கடத்தப்பட்டார்கள். இதுபோன்றுதான் வடமாகாணத்தில் இருக்கின்ற ஏனைய பாராளுமன்றங்கள் 22 பேரும் நாங்கள் அந்த சொந்த மண்ணுக்கு வர முடியாமல் கொழும்பிலே முடக்கப்பட்டிருந்தோம். இந்த நேரத்தில் தான் 2008ஆம் ஆண்டு அந்த தேர்தல் இடம்பெற்று வெற்றிலை கட்சியில் தாவி அந்த ஆட்சியை அமைத்தார்கள். அது முதலாவது கிழக்கு மாகாண சபையில் இடம்பெற்ற தேர்தல். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடவில்லை. அதில் நாங்கள் கூறிய காரணம், ஒரு தாயகத்தை கூறு போட்ட நிலையில் அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று உத்தியோகபூர்வமாக நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் அது ஒரு காரணம். 2வது காரணம், உண்மையிலே கிழக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்று பணியாற்ற முடியாமல் மிகவும் இக்கட்டான நிலை இருந்தது என்பது 2வது காரணம். அதனால் நாங்கள் அதை போட்டியிடவில்லை. ஆனால் இந்த 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது. அப்பொழுது எங்கள் தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விட்டிருந்தார். தமிழனாக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து எந்த ஒரு தமிழனும் மாற்றுக் கட்சிக்கு வரக்கூடாது, அதுக்காக நீங்கள் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை கிழக்கு மாகாணத்திலே பகிரங்கமாக விட்டிருந்தார். அந்த வேண்டுகோளை கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் காரணமாக அங்கே தெரிவு செய்யப்பட்ட 12 தமிழ் உறுப்பினர்களில் 11 பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பிருந்தாலும் கூட எனக்கு முன்பு பேசியவர்கள் 10,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், ஏறக்குறைய கிழக்கு மாகாணத்தில் 35,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள். ஆனால் விகிதாசார தேர்தல் முறையிலே 6,386 வாக்குகள் எங்களுக்கு கிடைத்திருந்தால்
நாங்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு ஆசனத்தையும் போனஸாக கிடக்கின்ற இன்னும் ஆசனத்தையும் பெற்று நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற சக்தியாக மாறியிருப்போம். ஆனால் அது எங்களுக்கு இல்லாமல் போனது. துரதிருஷ்டவசமாக முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்த முஸ்லீம் காங்கிரஸ் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து ஆட்சி அமைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் வளமையாகவே வியாபார அரசியல் செய்கிற முஸ்லீம் காங்கிரஸ் அரசியலையும் வியாபாரமாக மாற்றி மஹிந்த ராஜபக்சேயின் எலும்பு துண்டை நக்கியதன் காரணமாக அங்கு எங்களால் ஆட்சி செய்ய முடியாமல் போய்விட்டது. இது துரதிருஷ்டவசம். ஆனால் இப்பொழுது 21ஆம் தேதி இடம்பெறுகின்ற இந்த வடமாகாண சபை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக எல்லோரும் பார்க்கின்றார்கள். சர்வதேசம் பார்க்கின்றது, இலங்கை அரசு பார்க்கின்றது, எமது வட கிழக்கு மாகாண மக்கள் பார்க்கின்றார்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் பார்க்கின்றார்கள், அண்மையிலே இருக்கின்ற எமது அயல்நாடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பது இன்று 3ஆம் கட்டத்தில் இராஜதந்திர பயணத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த இராஜதந்திர பயணத்தில் ஒரு கட்டமாகத்தான் இந்த வடமாகாண சபை தேர்தலும் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த இராஜதந்திர பயணம் என்பது எவ்வாறு வந்தது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் பல இடங்களிலே கூறுவது, தமிழர்கள், அதாவது ஒரு மனிதர்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றதோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றது. அது என்ன மொழியில் இருக்கின்றது என்றால் தமிழ் மொழியில் தான் இருக்கின்றது, தமிழ் எழுத்து தான் இருக்கின்றது. அந்த எழுத்து என்னவென்றால், நாங்கள் சாதாரணமாக அரிச்சுவடியிலே படிக்கின்ற பல புத்திஜீவிகள் ஆசிரியர் இருக்கின்றார்கள். ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, இந்த 5 எழுத்தும் தான் இப்பொழுது எங்களுக்கு தலையெழுத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனா என்பது அகிம்சை. இந்த ஆனா என்ற அகிம்சை எழுத்தை தந்தை செல்வா அவர்கள் 30 வருடங்களாக எமது இனத்தின் விடுதலைக்காக பல போராட்டங்களை அறிவு ரீதியாக மேற்கொண்டார். இங்கே இருக்கின்ற தலைவர்கள், இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அவருடன் இணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தை அப்போது ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கக்கூடிய இப்பொழுது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக இருக்கின்ற கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனம் செய்ததன் காரணமாக ஆனா என்கின்ற அந்த போராட்டத்திற்கு இவர்கள் மதிப்பு கொடுக்காததன் காரணமாக ஆவண்ணா என்ற எழுத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். ஆவண்ணா என்பது ஆயுதம். ஆவண்ணா என்ற எழுத்தை எமது தலைவர் தந்தை செல்வா அவர்கள் அந்த எழுத்தை கடியை தலைவர் பிரபாகரனிடம் கொடுத்தார். அவர் அந்த ஆவண்ணா என்ற எழுத்தை 30 வருடங்களாக மேற்கொண்டார். அந்த 30 வருடங்களாக அந்த ஆவண்ணா என்ற எழுத்தை மேற்கொண்ட போது, அந்த பணியிலே மேற்கொண்ட போது, இலங்கை அரசாங்கத்தினால் ஆவண்ணாவை முற்றுகைக்கு கொண்டு வர முடியாமல் திண்டாடினார்கள். பல சர்வதேசத்திலும் போய் சொன்னார்கள். அந்த சர்வதேசத்தின் வலைப்பின்னல் அமைப்புடன் ஏறக்குறைய 22 நாடுகளின் உதவியுடன் அந்த ஆவண்ணா என்ற எழுத்தும் அடக்கப்பட்டதாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி அதை முற்றுகைக்கு கொண்டு வந்ததாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் இப்பொழுது எடுத்திருக்கின்ற அந்த தடியை இப்பொழுது எங்கள் சம்பந்தரையா இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றார். அது ஈனா. ஈனா என்பது இராஜதந்திரம். இராஜதந்திரத்தின் பணிதான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இராஜதந்திர பணியில் தான் நாங்கள் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நாங்கள் 2009 விடுதலை புலிகளை அளித்ததாக அரசாங்கம் கூறியதற்கு பிற்பாடு முதலாக அந்த தேர்தலில் போட்டியிட்டோம். அதற்கு முன்பு அந்த விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு நேர அரசியல் பணியை செய்யவில்லை. நாங்கள் பகுதி நேர அரசியல் பணியைத்தான் மேற்கொண்டோம். முழு நேர அரசியல் பணியை செய்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அது உலகத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த 2010ஆம் ஆண்டு முதலாக அந்த விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று கூறிய போது பல தென்பகுதியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல கிராமங்களிலே பட்டாசி கொடுத்தினார்கள், கட்டச்சம்பலும் பால்சோறும் கொடுத்தார்கள். ஒரு தமிழர்களுக்கான போராட்டத்தை எங்கள் இனம் வென்றுவிட்டது என்று மகிழ்ந்து கூறினார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் அரசாங்கம் நினைத்தது, இனி வடகிழக்கிலே எந்த ஒரு தமிழனும் வடகிழக்கு மக்களை ஆள்வதற்கோ அல்லது ஒரு அரசியல் தலைமையோ இருக்க மாட்டாது என்ற ஒரு தப்பாகையில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமும் அவருடன் இருக்கின்ற நான் ஏற்கனவே கூறிய அந்த அமைச்சர்களும் இருந்தார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? வடகிழக்கிலே
வாக்களித்து எங்களை 13 பாராளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் எங்களை அனுப்பி வைத்தார்கள். அது முதலாவது நீங்கள் தந்த ஆணை. இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2010ஆம் ஆண்டு எங்களுக்கு முழுநேர அரசியல் பணி செய்வதற்காக மக்கள் எங்களுக்கு தந்த ஆணை. அந்த ஆணையை வைத்துத்தான் நாங்கள் இந்த இராஜதந்திர பணியை மேற்கொள்ளுகின்ற போது பற்பல வடிவங்களில் இந்த இராஜதந்திர பணியை மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் இந்த இராஜதந்திர பணியை மேற்கொள்ள முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வடகிழக்கிலே இருந்து கொண்டு அரசியல் பணியை மேற்கொள்கின்ற ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஜனநாயக கட்சி. ஆனால் இந்த இராஜதந்திரத்தின் பல வடிவங்கள் உலக ரீதியாக புலம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்திருக்கின்ற பல அமைப்புகள், எமது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அவ்வாறான பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த இராஜதந்திர பணியை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த இராஜதந்திர பணியின் ஊடாகத்தான் இன்று சர்வதேசத்தில் வருகின்ற தலைவர்கள் இலங்கைக்கு வந்தால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரை சந்திக்கிறாரோ இல்லையோ தெரியாது. எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தன் ஐயாவை சந்திக்காமல் எந்த ஒரு இராஜதந்திரியும் சென்றது வரலாறு இல்லை. இது இராஜதந்திரத்துக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த இராஜதந்திரத்தின் ஊடாகத்தான் அண்மையிலே நவநீதன் பிள்ளை அம்மையார் அவர்கள் எந்த நாட்டுக்கும் ஒரு நாள் சென்றது உலகத்திலே வரலாறு இல்லை. இலங்கையில் மட்டும் நின்று சுயமாக மக்களுடன் கலைத்து இனப்படுகொலை செய்த ஒரு நாட்டில் எமது மக்கள் எவ்வாறு இனப்படுகொலை செய்தார்கள் என்பதை அறிந்து சென்றிருக்கின்றார். இதுவும் இராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி. இந்த இராஜதந்திர பணி எங்களுக்கு வெற்றி அடையுமாக இருந்தால் ஈனாவுக்கு புற என்ன எழுத்து ஈஎன்ஆ என்றால் என்ன? வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் சுயநிர்ணய உரிமையுடன் தமிழன் தமிழாக வாழக்கூடிய ஒரு தீர்வு, அது ஈழம். அது கிடைக்குமாக இருந்தால் ஈனாவுக்கு புறவு இருப்பது ஊனா. ஊனா என்பது உலகம் எங்களை அங்கீகரிக்கும். இது மைந்த சிந்தனை அல்ல, அரியம் சிந்தனை. ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிணாமத்தின் வளர்ச்சியில் வடமாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களாகிய நீங்கள் இந்த இராஜதந்திர பயணத்திற்கு நீங்கள் என்ன பங்களிப்பு செய்ய போகின்றீர்கள்? அந்த பங்களிப்புக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் செய்யக்கூடிய முடிவுதான் 21ஆம் தேதி நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கின்றது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். மற்ற வேலைகளை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் அல்ல, எங்கள் கட்சி பார்ப்போம், உங்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பார்ப்பார்கள். இந்த பணியை செய்வதற்காகத்தான் நாங்கள் உங்களிடம் ஆணை கேட்கின்றோம். வெறும் வாக்கு கேட்கவில்லை. நாங்கள் இராஜதந்திர போராட்டத்தில் அடுத்த கட்ட அரசியல் பணியை நகர்த்துவதற்கு இந்த வடமாகாண சபை தமிழ் மக்கள் 92% நீங்கள் இங்கு வாழ்கின்றீர்கள். மற்ற கிழக்கு மாகாணத்திலே அவ்வாறு அல்ல. இஸ்லாமிய மக்கள் 1/3 பங்கு, தமிழ் மக்கள் 1/3 பங்கு, சிங்கள மக்கள் 1/3 பங்கு தான் அங்கு இருந்தார்கள். அங்கு இப்பொழுது கிழக்கு மாகாண சபை எப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்றது? முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் சேர்ந்த ஒரு கட்சியாகத்தான் அங்கு இப்பொழுது ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அது எதிர்கட்சியாகத்தான் எங்களால் வர முடிந்தது. நாங்கள் 11 பேர் இன்று எதிர்கட்சியாக கிழக்கு மாகாண சபையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் கூட அந்த 11 பேரும் தமிழ் தேசியத்துக்கான ஒரு தூண்களாக எங்களுடன் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வடமாகாண சபை தேர்தல் என்பது அவ்வாறல்ல. நீங்கள் வருகின்ற ஆணை ஊடாக நீங்கள் 36 ஆசனம் வடமாகாணத்தில் நாங்கள் பெற வேண்டும். 2 ஆசனம் சேர்த்தால் 38. குறைந்தது 30க்கு மேற்பட்ட ஆசனங்கள் நாங்கள் பெற்றால்தான் அது ஆணை, அது வெற்றி. வெறுமனை வெல்வதற்காக அல்ல. வெல்வதற்காக என்றால் நான் மட்டக்களப்பில் இருந்து இங்கே வந்து உங்களுடன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாக்கு போடுவீர்கள், நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது பால் குடிக்கிற குழந்தை இருந்து கொள்ளுடன் இருக்கிற பாட்டி வரைக்கும் தெரியும். தமிழ் தேசிய கூட்டணி வடமாகாணத்தில் வெல்லும் என்பது அல்ல எங்களுக்கு தேவை. அந்த வெல்லுகின்ற சக்தி என்பது, அந்த ஆணை என்பது, எத்தனை ஆசனங்களை நாங்கள் பெற்று 3/2 பெரும்பான்மையை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் பல விடயங்களை இங்கு சாதிக்க இருக்கின்றோம். அடிப்படை விடயங்களை செய்யலாம். மாகாண சபைக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் ஒன்றுமே இல்லாமல் விட்டாலும் கூட போரினால் பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை இழந்த பல வேலை திட்டங்களை இந்த மாகாண சபை ஊடாக செல்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற இந்த பாடசாலை நிர்வாகம் மாகாண சபைக்கு கீழே ஆளுநரும் இருக்கின்றது. வடமாகாண சபை ஆளுநரிடம் இருக்கின்றது. இந்த வடமாகாண சபையில் ஆளுநர் இருக்கின்ற அதிகாரத்திலே உங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு நிகழ்வுக்கும் செல்ல முடியாமல் ஆளுநர் தடை போடுகின்றார். ஆனால் வடமாகாண சபை தேர்தல், வடமாகாண சபையை நாங்கள் ஆட்சி அமைப்போமாக இருந்தால் சுதந்திரமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எங்கும் சென்று எல்லா வடிவங்களையும் செய்யக்கூடிய அதிகாரம் எங்களிடம் வரும்.
சாதாரணமாக இருக்கக்கூடிய சுகாதார விடயங்களை எங்களால் கையாள முடியும். சாதாரணமாக இருக்கின்ற வீட்டு திட்ட விடயங்களை கையாள முடியும். அது ஒரு சில விடயங்களை நாங்கள் கையாளுவோம். ஆனால் அதற்காக நாங்கள் போட்டியிடவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாகாண சபைதான் எமது 66 வருட போராட்டத்துக்கான இறுதி தீர்வு இதுதான் என்பதை மட்டும் கனவிலும் மனதில் வைக்க வேண்டாம். அவ்வாறான ஒரு எண்ணம் இருந்தால் இன்றொரு நாளை விட்டுவிடுங்கள். ஆனால் இந்த மாகாண சபையில் நாங்கள் போட்டியிடுவதன் நோக்கம் வடக்கு இணைந்த தாயகத்திலே தமிழனாக சுதந்திரமாக சுயநிர்ணய உரிமையுடன் தங்களை தாங்களே தீர்மானிக்கின்ற சக்தியாக ஒரு அதிகார பயிர்வை கையில் எடுப்பதற்காக ஜனநாயக ரீதியாக அந்த வேண்டுகோளை உங்களுடன் வைத்து அதன் மூலமாக சர்வதேசத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு தேர்தலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அன்பார்ந்த அன்பு மக்களே, இந்த விடயத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு அந்த பரிகாரம், ஒரே ஒரு கடமை, ஒரே ஒரு தேசிய கடமை, இந்த 21ஆம் தேதி நீங்கள் அளிக்கின்ற வாக்கு மட்டும்தான். இந்த வாக்கு என்பது மிக முக்கியமானது. இதுவும் ஒரு போராட்டம். வாக்களிப்பதும் ஒரு போராட்டம், தேர்தலில் போட்டியிடுவதும் ஒரு போராட்டம். ஆகவே ஜனநாயக ரீதியாக நாங்கள் என்று இருந்தால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக அந்த கொடுக்கின்ற பதில் என்பது சர்வதேசத்தின் மனச்சாட்சியை தட்டக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஒரு வாக்கெடுப்பாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அந்த வாக்கெடுப்பை நீங்கள் நிச்சயமாக 21ஆம் தேதி, இன்னும் 13 நாட்கள் என்று சொன்னேன், சனிக்கிழமை அதிகாலை எழும்புங்கள். வளமையாக நீங்கள் எழும்புகின்ற நேரம் எத்தனை மணி என்பது தெரியாது. ஆனால் அங்கு சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழும்புங்கள். அங்கு சாப்பிட வேண்டாம், தேநீரை மட்டும் அருந்துங்கள். எல்லோரும் 7 மணிக்கு இந்த பாடசாலைக்கு கூடுங்கள். எல்லோரும் நில்லுங்கள். போய் அந்த சத்திய கடமையாக இந்த வாக்குச்சீட்டை எடுங்கள். எடுத்தவுடனே முதலாவது இருக்கின்ற சின்னம் வீடு. நீங்கள் வீட்டு சின்னத்துக்கு முதலாவது புள்ளடி போடுவீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த நாட்டின் ஒரு தேசிய இனமாக சத்திய பிரமாணம் எடுக்கின்றோம் என்பதை நீங்கள் மறந்துங்கள். வீட்டுக்கு போட்டால், வெத்திலைக்கு போட்டால் நாங்கள் இன்னும் தொடர்ந்து எலும்பு துண்டையும் தருகின்ற விடயங்களையும் நக்கிக் கொண்டு வாய்ப்பிடித்துக் கொண்டு இருப்போம் என்பதை நீங்கள் உங்கள் மனச்சாட்சி உங்களுடன் முறுக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே முதலில் நீங்கள் தமிழனா இல்லையா? ஆம் இல்லை. ஆம் என்றால் வீட்டுக்கு போடுங்கள், தமிழன் என்றால் வீட்டுக்கு போடுங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த கட்சியில் இருக்கின்ற பேர்களை பாருங்கள். தென்பகுதியிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கட்சியில் ஒட்டிக்கொண்டிருக்கின்ற வேட்பாளர்கள், ஏனைய கட்சியில் இருக்கின்ற அனைவருமே எந்த தமிழன் இங்கு கேட்டானோ கேட்பானாக இருந்தால் அவர் எந்த ஒரு தேசிய கட்சியிலும் கேட்கவில்லை. நாங்கள் ஒரு தேசிய இனம், தேசிய இனம் என்று சொல்கின்றோம், தமிழ் தேசியம் என்று பேசுகின்றோம். தமிழ் தேசியத்துக்காக ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு கலை, ஒரு பண்பாடு இருந்தால் ஒரு கட்சியும் இருக்கத்தான் வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த கட்சியின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த 3 வேட்பாளர்களை இறக்கி இருக்கின்றோம். 157, 1ஆம் இலக்கம், 5ஆம் இலக்கம், 7ஆம் இலக்கம். அந்த முதலாவது கடமையை நீங்கள் செய்து கொண்டீர்களாக இருந்தால், 2வது கடமையாக இதில் இருக்கின்ற வெட்டியுள் 7 புள்ளடி இருக்கின்றது, 7 இலக்கங்கள் இருக்கின்றது. அதிலே நீங்கள் 1வது இலக்கத்துக்கு மேலே 1, 5ஆம் இலக்கத்துக்கு மேலே 1, 7ஆம் இலக்கத்துக்கு மேலே 1 நீங்கள் போட்டீர்களாக இருந்தால் நாங்கள் தமிழராக இந்த நாட்டில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்காக நாங்கள் ஆணை கொடுத்திருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெருமையுடன் நீங்கள் வீட்டிற்கு வருவீர்கள். இந்த விடயத்தை நீங்கள் செய்யாமல் தவறுதலாக வாக்களிக்காமல் விடுவீர்களாக இருந்தால் அது தமிழினத்துக்கும் இங்கே வித்தாகி போனவர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற மகா துரோகம் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த துரோகத்துக்கும் துரோகிகளுக்கு பின்னாலும் நீங்கள் தலை வணங்காமல் எங்கள் தேசிய கடமையாக இருக்கக்கூடிய எந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களித்து வெற்றி பெற்றால் அங்கே வருகின்ற எமது முதலமைச்சர் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் பத்திரிகையிலே பார்க்கின்றவர்கள் எந்த ஒரு இருக்கின்ற 8, 9 மாகாண சபை இருக்கின்றது. 8 மாகாண சபை ஏற்கனவே கைப்பற்றி விட்டார்கள். இந்த 8 மாகாண சபையிலும் முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட தகுதி ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? ஊமையாக இருக்க வேண்டும், அல்லது ஆமையாக இருக்க வேண்டும், அல்லது பொம்மையாக இருக்க வேண்டும். இந்த 3 பேரும் தான் அந்த மாகாண சபையில் முதலமைச்சராக இருக்கிறார்கள். ஆனால் வடமாகாண சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நேர்மையானவர்,
கூர்மையானவர், திறமையானவர். அவருக்கும் 3 மையனா இருக்கு, இவர்களுக்கும் மையனா இருக்கு, இவருக்கும் மையனா இருக்கு. திறமை, நேர்மை, கூர்மை. இந்த 3 உள்ள ஒரு முதலமைச்சரை நாங்கள் அங்கே அமைக்க இருக்கின்றோம். இந்த 3 திறமையும் கொண்ட அந்த முதலமைச்சர் மூலம் பல 4 அமைச்சர்கள் நாங்கள் நியமிக்க இருக்கின்றோம். ஒரு நல்லதொரு திறமையான ஒரு நேர்மையான ஒரு மாகாண சபையாக, ஏனைய மாகாண சபைக்கு ஒரு வழிகாட்டியாக, எங்கள் கிழக்கு மாகாண சபைக்கு ஒரு பலமான ஒரு மாகாண சபையாக இந்த வடமாகாண சபை அமையும். அந்த மாகாண சபையினூடாக பல விடயங்களை, நீங்கள் நினைக்கின்ற என்னென்ன விடயங்களோ அந்த விடயங்களை எதிர்வருகின்ற கார்த்திகை 27ஆம் தேதியும் அந்த விடயங்களையும் நாங்கள் செய்வோம் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.